அருமையானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல. நாம் எதிர்பார்த்திருக்கிற அறிவியல், வேலை, பொருளாதாரம், நம்முடைய தொழில், நம்முடைய சொத்து சுகங்கள் அல்ல. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஏனென்றால் அவர் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து உயிர் தெழுந்து உங்களுக்காகவே இருக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரை நம்பி இருக்கிற பொழுது முற்றிலும் கிருபை வந்துவிடும். அந்த கிருபை என்பது நமக்காகவே எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும். பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த வாழ்க்கையோடு கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூடவே இருக்கும். அப்பொழுது அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும். அந்த கிருபை நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்.